Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district. தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் திருச்சி முக்கொம்புக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கொம்புக்கு மேட்டூர் அணையின் தண்ணீர் வந்தடைந்திருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், விரிவான விவரம். விக்னேஷ், நாம் இப்போ தற்போது முக்கம் பகுதியில் இருக்கோம். விவசாயிகள் சற்று நேரத்துக்கு முன்னதாக பேண்டு வாத்தியத்துடன் மிக விமர்சையாக இந்த காவிரி நீரை வரவேற்பதற்கு அவர்கள் அதற்கான பூக்களை ஏந்தியும் தட்டு அவைகளை கையில் ஏந்தி பெண்கள் உள்ளிட்டோர் காவிரி நீரை இப்போ வரவேற்றிருக்காங்க. நீங்க தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருப்பது. கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டார். இப்ப காவிரி நீரானது இப்ப தற்போது வந்து கொண்டிருக்கு. விவசாயிகளும் கேட்கலாம், இந்த முறை விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள், அதாவது குறுவை தொகுப்புகள் கொடுக்கணும், தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும், காவிரி நீர் தற்போது வந்துவிட்டு விவசாய பணிகள் தொடங்கியாச்சா? கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து காவிரி பாசன பகுதிகளுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தண்ணீரை திறந்து விடுவார்கள். அந்த தண்ணீர் இன்னைக்கு முன்பு முக்கம் வந்தடையும். திருச்சி மாவட்ட விவசாயிகள் சார்பாக அதற்கு வரவேற்பு அளிக்கும். காவிரி தாய்க்கு ஒரு மந்திரம் செய்யும் அளவுக்கும் இந்த மலர் தூவி விதை தூவும் நிகழ்ச்சியை நாங்கள் வருஷம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல எப்பவும் நடத்திட்டு இருக்குது. மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் குறுவை சம்பா சாகுபடி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரும்பாலான வாய்க்கால்களை தூர்வாரி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல குறுவை தொகுப்பு திட்டம் சொல்லியிருக்கின்றார்கள். அதை காலத்தில் வழங்க வேண்டும். ஏன்னா இப்ப மேல் பணி ஆரம்பிச்சிருவோம். அதை காலத்தில் வழங்க வேண்டும். இப்ப நாங்கள் முதல்வருக்கு வைக்கின்ற கோரிக்கை எல்லாம், இந்த காவிரி நீர் என்பது ஏறத்தாழ ஒரு 11 மாவட்டங்களுக்கு 20 லட்சம் ஏக்கருக்கு மேல் பாசனத்திற்கும், அதே போல 20 மேற்பட்ட மக்கள் குடிநீருக்காகவும் பயன்படுத்துகின்றதாக இருக்கிறது. இது துவங்குற இடத்தில் கர்நாடகாவில் இருந்து போய் கடல்ல கலக்கிற பூம்புகார் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க கழிவு நீர்கள் நிறைய கலக்கிறது. அதே போல சாயப்பட்டறை கலக்கின்றது. இந்த நீரை தூய்மையாக படித்து தர வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி மிக முக்கியமாக இந்த வாய்க்கால்லாம் தூர்வாரப்பட்டிருக்கா? இந்த தரிசு நிலங்களுக்கு போகக்கூடிய தண்ணீர், அதாவது இந்த விளை நிலங்களுக்கு போக வேண்டிய தண்ணீர் எல்லாம் போகுமா? இல்ல, தூர்வாடுறதுங்கிறது ஒரு 20% தான் வருஷம் தூர்வாடுறாங்க. கிட்டத்தட்ட 80% தூர்வார முடியல. இது விவசாயிகள் குழு இருக்குது. சென்ற ஆட்சியில எல்லாம் விவசாய குழுவிட்டே தான் இந்த தூர்வாரம் பண்ணிய கொடுத்தாங்க. அந்த விவசாய குழுவில் யார் அதிகமா உறுப்பினர் இருக்காங்களோ அந்த குழுவிட்ட தான் அந்த தூர்வாரம் பண்ணிய கொடுத்தாங்க. இந்த அரசு விவசாயிகள்கிட்ட அதிக உறுப்பினர் கொண்ட வேளாண் துறையில அதிக உறுப்பினர் கொண்ட குழுவிட்ட தூர்வாரம் பண்ணிய கொடுத்தா எங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கு. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்க தூர்வாரிக்குவோம். காசு பத்தலன்னா கூட விவசாயி முதலீடு பண்ணி நாங்க தூர்வாரிக்குவோம். மிக முக்கியமாக உரம் இப்ப தற்போது கையிருப்பில் இருக்கா? தற்போது இப்ப குறுவை சாகுபடிக்கும் சம்பா சாகுபடிக்கும் தண்ணி திறந்துட்டு இருக்காங்க. 17.15 லட்சம் ஏக்கர் இந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கக்கூடிய தண்ணீர் தொடர்ந்து பயன்பாட்டுக்கு வரும் விவசாயிகளுக்கு. இப்போ உரம் அதாவது லிஸ்ட் அளவுல இருக்கு. அதாவது ஒவ்வொரு சொசைட்டிலையும் அந்த லிஸ்ட் வச்சிருக்காங்க, அது அளவு இருக்கு. ஆனா நம்ம போய் கேட்டோம்னா உரம் இறங்குது, வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைப்பது என்னன்னா, உடனே விவசாயிகளுக்கு பயிர் கடன் கொடுக்கும் போது காலந்தாழ்த்தமா உரத்தை கொடுக்கணும், அதே மாதிரி பயிர் கடன் கொடுக்கணும். அதே நேரத்தில் 2500 ரூபாய் நீங்க நெல்லுக்கு விலை அறிவிச்சிருக்கீங்க. அதாவது சாதாரண நெல்லுக்கு 2500 ரூபாய், சன்ன ரகத்துக்கு 2545 ரூபாய் விலை அறிவிச்சிருக்கீங்க. நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் மிக முக்கியமாக, அதாவது விக்னேஷ், இவர்களை பொறுத்தளவு தேவையான அளவு, அதாவது உரம் என்பது இருக்குது, அது கூடுதலாக அவர்கள் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக காவிரி நீர் முக்கொம்புக்கு வந்துவிட்டது. இதற்கு அடுத்ததாக விவசாயிகள் தங்களுடைய நடவு பணிகளை துவங்குவாங்க. அவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வார் என்ற நம்பிக்கையிலும் விவசாயிகள் இருக்காங்க. விக்னேஷ், காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட அந்த தண்ணீர் தற்போது முக்கொம்புக்கு வந்திருக்கிறது. அதனை விவசாயிகள் பூக்கள் தூவி வரவேற்றிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சார்லஸ். Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district.